அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 2023 கடைசியாக நடந்த ஒரு எக்ஸாம், இஓ எக்ஸாம். அதில் ஜென்ரல் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஜென்ரல் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் ஜிஎஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ 75 கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து மேக்ஸ் தனியாக பார்க்கலாம். அடுத்து தமிழ் வந்து பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்பிளைனோடையே பார்க்கலாம் 4 ஆப்ஷனுக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை எது உண்மை? இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது உண்மை? ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வச்சு தான் ஆன்சர் வந்து முடிவு பண்ண முடியும். அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை அப்படின்றது உண்மை. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாட்டின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பரிணாம கோட்பாடு, பரிணாமம். அடுத்தது கிரீகர் மெண்டல் மரபியலின் தந்தை. கிரீகர் மெண்டல்னு பார்த்தீங்க அப்படின்னா மரபியலின் தந்தை. அடுத்தது ராபர்ட் கோச் பார்த்தீங்க அப்படின்னா நவீன நுண்ணுயிரியல். இதுவே ராபர்ட் ஹூக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ராபர்ட் ஹூக் அவர் தான் பார்த்தீங்கன்னா செல் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். அவர் வந்து ராபர்ட் ஹூக். இது வந்து ராபர்ட் கோச் வந்து நவீன நுண்ணுயிரியல். அடுத்தது கிளாட் பெர்னார்டு உடற்செயலியல். அடுத்தது வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அதை படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, அதுலேயே இருக்குது, அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். இப்படி ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை, அதுலேயே இருக்கும். அதை பார்த்து வந்து சொன்னால் போதும். டவுன் சிண்ட்ரோம் என்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, 21வது குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் கூடுதல், ஒரு நகல் குரோமோசோம் அதிகமாக இருக்கிறது. அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரைசோமின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரைசோமி நிலை தான் என்ன அப்படின்னா 2n+1. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். டவுன் சிண்ட்ரோம் குறைபாடு அப்படின்றத லாங்டன் டவுன் அப்படின்ற மருத்துவர், லாங்டன் டவுன் அவரோட நேமே வந்து அவரோட பேர்லேருந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த குறைபாடை கண்டுபிடிச்சிருப்பார், அடையாளம் கண்டிருப்பார். அவரோட பேர் பார்த்திங்க அப்படின்னா லாங்டன் டவுன் என்ற மருத்துவர் 1866 இந்த நோயை வந்து அடையாளம் கண்டிருப்பார். என்ன அப்படின்னா ஒரு 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார். அதனால் அவரோட பேரவே வந்து அந்த நோய்க்கு வந்து வச்சுட்டாங்க, அந்த குறைபாட்டு நோய்க்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு. ஓகே, அதான் ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த குரோமோசோம்களில் அதிகரிக்கிறது குறைகிறத வந்து அன்யூப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க, இழத்தல் மற்றும் அதிகரித்தல். இது என்ன அப்படின்னா அதிகரிக்கிறது 2n+1 ட்ரைசோமி அதிகரிக்கிறதுனால தான் டவுன் சிண்ட்ரோம் வருது. இழத்தல் அப்படின்னா 2n-1 மோனோசோமி. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அன்யூப்ளாய்டி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன்று இருக்கும், என்ன அப்படின்னா 2n+2ன்னு ஒன்று இருக்கும். 2n2 இல்லை, ப்ளஸ் வராது, 2n-2 அது வந்து நல்லிசோமி. ஓகே, அடுத்தது இந்த டவுன் சிண்ட்ரோம் குறைபாடுனா வேறு ஒன்றும் இல்லை, மன வளர்ச்சி குறைந்து இருக்கிறது, தசை வளர்ச்சி குறைவாக இருக்கும், அந்த மாதிரி சில அப்புறம் காது கேட்காது, அந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். பார்வை கேட்டலில் குறைபாடு, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், தாமதமான வளர்ச்சி, அந்த ரொம்ப வீக்காக வந்து தசையோட அமைப்புகள் இருக்கும். அமோனியா வாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியா, இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒன்று தான் கரெக்டு. பேசிலஸ் அமோனியா வாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியா பேசிலஸ் ரமோசஸ். அறிவியல் மனப்பான்மை, ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த மாதிரி தான், அறிவியல் மனப்பான்மை சார்ந்தது. இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, சிலபஸ்லேயே இருக்குது. அறிவியல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் இருக்கும் சயின்ஸில், பொது அறிவியல் அப்படின்னு. அறிவியல் மனப்பான்மையை கீழே உள்ளவற்றில் எது தவிர மற்றவை பகுக்க முடியும்? கேள்விகள் கேட்டல் முடியும்,
ஏற்கனவே வெளியிட்ட அறிவியல் தகவல்களை படித்தல் முடியும், சோதனை செய்தல் முடியும், மனப்பாடம் செய்தல் முடியாது. ஸோ பகுக்க முடியாது, மனப்பாடம் செய்தல். அடுத்தது இந்த அணுக்கரு உலைன்னு சொல்லுவாங்க. இது அணுக்கரு உலையிலேருந்து ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அணுக்கரு உலைகளில் நியூரான் தனிப்பானாக செயல்படும். நியூரான் தனிப்பான். இந்த அணுக்கரு உலையை பொறுத்தல அணுக்கரு உலை எதுக்கு பயன்படும்? மின்சார உற்பத்திக்கு தான். அணுக்கரு உலையின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த அணுக்கரு உலையின் முதன்மையான பாகங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து எரிபொருள், ரெண்டாவது தான் அந்த தனிப்பான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனிப்பான். அடுத்தது மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்தும் கழிவுகள். நான்காவது குளிர்விப்பான். ஒன்று வரும் எடுத்துக்காட்டு, அதில் எது பயன்படுது அப்படின்றதுக்கு. குளிர்விப்பான். ஃபைனலாக தடுப்பு சுவர். இதில் தனிப்பான் தான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அணுக்கரு உலையில் நியூரான் தனிப்பானாக செயல்படும் தனிமங்கள் எவ்வகை தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? இந்த தனிப்பான்களாக பயன்படுவது எது அப்படின்னா கனநீர் மற்றும் கிராஃபைட். அந்த தனிப்பான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதிக உயர் ஆற்றல் கொண்ட நியூரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான்கள் பயன்படும். அதிக உயர் ஆற்றல் கொண்ட நியூரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான்கள் பயன்படும். அப்படி பயன்படுறது தான் என்னென்ன அப்படின்னா கனநீர் மற்றும் கிராஃபைட் வந்து தனிப்பான்களாக பயன்படும். இதில் தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்களின் அந்த கிராஃபைட் அந்த மாதிரி தனிமங்களின் அந்த பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று குறைந்த எடை கொண்டவையாக இருக்கணும். ரெண்டாவது நியூரானை உட்கவரும் குறுக்குவெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை. ஸோ இது ரெண்டு தான். அடுத்த கொஸ்டின், கோபாலகிருஷ்ண கோகலேவை பார்த்து இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னா யார் சொன்னது? திலகர் சொல்லியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மாவோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியோட அரசியல் குரு. மேலும் சின்னா மற்றும் காந்தியோட ஆலோசகராகவே யார் தான் இருந்திருப்பா அப்படின்னா கோகலே இருந்திருப்பார். கோகலே வந்து சின்னா மற்றும் காந்தியோட ஆலோசகராக இருந்திருப்பார். அதுவும் போக 1905 இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு. அதன் பிறகு 1907 சூரத் மாநாட்டில் மிதவாதி தீவிரவாதின்னு 2 தான் பிரிஞ்சிருவாங்க. அப்படி பிரியும் போது மிதவாதிகளின் தலைவராக கோகலே அறியப்பட்டிருப்பார். 1907 சூரத் மாநாட்டில் ஐஎன்சி பிரியும். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டு பிரிவாங்க. அப்படி பிரியும் போது மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிவாங்க. மிதவாதிகளின் தலைவராக கோகலேவும் தீவிரவாதிகளின் தலைவராக திலகரும் பொறுப்பேற்றிருப்பாங்க, தலைவராக திகழ்ந்திருப்பாங்க. அதன் பிறகு கோகலே பற்றி படிக்கணும் அப்படின்னா 1905 பணியாளர் சங்கம், இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்றத பூனாவில் உருவாக்கியிருப்பார். இந்திய பணியாளர் சங்கம் இதோட வேலை, இந்த பணியாளர் சங்கத்தோட நோக்கமே என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது இந்திய மக்களோட சமூக மற்றும் மனித வளத்தை மேம்படுத்தணும். சமூக மற்றும் மனித வள ஆற்றலை மேம்படுத்தணும் அப்படின்றதான் இந்த இந்திய பணியாளர் சங்கத்தின் நோக்கமாக வந்து இருந்திருக்கும். இதை தொடங்கியவர் தான் கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 தொடங்கியிருப்பார். ஓகே, அடுத்தது நம்ம வந்து திலகர் பற்றி பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி கேட்குறதுக்கு இவ்வளோ தான் கொஸ்டின். அடுத்து திலகர் பார்த்தோம் அப்படின்னா லோகமான்யா அப்படின்னு அழைக்கப்படுவார். லோகமான்ய திலகர்னு சொல்லுவாங்க. லோகமான்யா அப்படின்ற பட்டப்பெயரால் அழைக்கப்படுவார். இவர் பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன்னு சொல்லியிருப்பார். 2 பத்திரிகை நடத்தியிருப்பார். ஒன்று வந்து மராத்தா அப்படின்ற பத்திரிகை, இது வந்து ஆங்கில மொழி பத்திரிகை. அடுத்தது கேசரி அப்படின்ற பத்திரிகை. கேசரி அப்படின்ற பத்திரிகை வந்து மராத்தி மொழி பத்திரிகை. அதுக்கப்புறம் 1893 பார்த்தீங்க அப்படின்னா கணபதி விழாவை வந்து வழிபட்டிருப்பார். கணபதி விழாவை நடத்தியிருப்பார். எதற்காக இந்த மாதிரி விழாக்கள் நடத்துகிறாரு? அதே மாதிரி 1895 சிவாஜி விழாவை நடத்தியிருப்பார். 93 வந்து கணபதி விழா, 95 சிவாஜி விழா. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தணும். நம்ம இந்திய மக்களிடையே
ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் விழாக்கள் வந்து நடத்தியிருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1907 தீவிரவாதிகள் அந்த சூரத் மாநாட்டில் பிரியும் போது தலைவராக வந்து இருந்திருப்பார். தீவிரவாதிகளின் தலைவராக அறியப்பட்டிருப்பார். அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று, 1908 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 வங்க இளைஞர்கள், நம்ம படிச்சிருப்போம் 12th புக்கில் கூட இருக்குது, 12th INM ஹிஸ்ட்ரி புக்கில், இந்த பிரபுல்ல சாஹி மற்றும் குதிராம் போஸ் அப்படின்ற 2 வங்க இளைஞர்கள், 2 பேரோட ஏஜுமே பார்த்திங்கன்னா 18, 19 அந்த மாதிரி தான் ஏஜ் இருக்கும். அந்த 2 இளைஞர்களுமே வந்து இளம் வயது இளைஞர், பிரபுல்லா சாஹி மற்றும் குதிராம் போஸ். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்ளஸ், அவரோட நேம் வந்து டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு, அவர் மேலே வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. குண்டு வீசியிருப்பாங்க, பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க மேலே விழுந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் வந்து இது உங்களோட முயற்சி, கொலை முயற்சி தான். கிங்ஸ்ஃபோர்ட்டை கொல்லணும் அப்படின்ற ஒரு டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட்டை கொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். இதை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திலகர் வந்து பாராட்டி கேசரி பத்திரிகையில் எழுதியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாலகங்காதர திலகர் அந்த 2 வங்க இளைஞர்களும் குண்டு வீசியதை, டக்ளஸ் மீது குண்டு வீசியதை இவர் பாராட்டி எழுதியிருப்பார். பாராட்டி எழுதுனா பிரிட்டிஷ் சும்மா விடுவாங்களா? பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. 1908 14 வரைய ஜெயில் தான் யாருக்கு அப்படின்னா திலகருக்கு. திரும்ப என்ட்ரி கொடுக்குறாரு, 14 ரிலீஸ் ஆகுறாரு. ஆனதுக்கப்புறம் 1916 பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா திலகர். 1916 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1920 இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலண்டியன் சிரோல் மீது வழக்கு தொடர்றதுக்காக தன்னாட்சி இயக்கத்தை விட்டுருப்பார். வேலண்டியன் அவதூறு வழக்கு தொடரணும் அப்படின்றதுக்காக தன்னாட்சி இயக்கத்தை விட்டுட்டு போயிருப்பார். அதனால தான் வேலண்டியன் சிரோல் இவரை என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அமைதியின் மெயின் தந்தைன்னு திலகரை பார்த்து சொல்லியிருப்பார். வேலண்டையன் சிரோல் என்ன சொல்லியிருப்பார்னா இந்திய அமைதியின் மெயின் தந்தை தான் திலகர்னு சொல்லியிருப்பார். சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 2022 லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸில் அதில் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா எப்போது 2022 லாஸ்ட்டில் தான் நிறைவேற்றினாங்க. கரெக்டு தான், முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் வேறு. 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. 2028க்கு பிறகு பிறந்தவங்க வாங்க முடியாது. ஓகேவா? 2008க்கு பிறகு பிறந்தவங்க ஆக்சுவலாக இது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா 18 வயது நிறைவடையாதவங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணோம். 2008க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு 18 வயது ஆகிருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இதை வந்து அப்போது அந்த டைமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த பில்லை. புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவை குறைக்கப்பட வேண்டும். புகையிலை தயாரிப்பில் நிக்கோட்டின் அளவை குறைக்க வேண்டும். எல்லாமே உண்மை தான், கரெக்ட் தான், 3ம் சரி. எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் மற்றும் தாய் மிளகாயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னா மிசோரம். மிளகாய் பேர் தான் அது, பறவைகள் கண் மிளகாய் மற்றும் தாய் மிளகாயை. ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகிறது? ஈர்ப்பு அலைகள் வந்து 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலினால் உருவாகிறது ஈர்ப்பு அலைகள். ஸோ இதை பற்றி ஆய்வு செய்வதற்கு தான் சமீபத்தில் 2023 இஸ்ரோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்போசாட் அப்படின்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணிற்கு அனுப்பியிருப்பாங்க. எக்ஸ்போசாட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை இஸ்ரோ எதற்காக விண்ணிற்கு அனுப்புனாங்க அப்படின்னா கருந்துளை பற்றி முக்கியமான ஆய்விற்காக. கருந்துளையில் இருந்து வெளிவரும் அந்த விண்மீன்கள் அந்த ஒளிகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக அனுப்பியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்போசாட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள். ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் மற்றும் மாஸ் நம்பர். யுரேனியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 92, மாஸ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 241. ஸோ இந்த எக்ஸாம் எழுதின யாருக்குமே இது தெரிஞ்சிருக்காது. அடுத்தது பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்? எவ்வளோ நாள் அப்படின்னா 30 நாள். இப்போ சமீபத்தில் தமிழகத்தில் கூட நடிகர் விஜய் ஒரு கட்சி தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க தொடங்கும் போதே சொல்லியிருப்பாங்க, ஒரு நேம் சொல்லி அவர் வந்து பதிவு பண்ணுறதுக்காக தேர்தல் ஆணையம் டெல்லிக்கு சென்றுள்ளார் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த முதல் நாளே பண்ணிட்டாங்க. பட் அவங்க எத்தனை நாளைக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னா 30 நாள் வரையே பண்ணலாம். ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு 30 நாள் டைம் உண்டு. அடுத்தது ஜூன் 2022
2022 டாஸ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மைக்கான மக்கள் இயக்கம். தூய்மைக்கான மக்கள் இயக்கம் நகரங்களில். அடுத்தது நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது. நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டி நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. ஸோ இது வந்து ஒற்றுமை வணிக வளாகம் குஜராத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒற்றுமை வணிக வளாகம். இது எதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்டுமே இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற அந்த புவி பாரம்பரிய பொருள், கைவினை பொருள், அதுக்கப்புறம் புவிசார் குறியீடு பெற்ற பொருள், இது எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தும் வகையிலும் விற்பனை செய்யும் வகையிலான ஒரு இதுதான் ஒற்றுமை வணிக வளாகம். இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் நம்ம தானா, தமிழ்நாடு. அடுத்தது பாருங்கள், இந்த சைடு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஆக்சிஜன் இல்லை. விளைபொருளில் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனு தான் கிடச்சிருக்கு. மீத்தேன் தான் கிடச்சிருக்கு. அப்போ அது என்ன காற்றில்லா சுவாசமாக? காற்றுள்ள சுவாசம்னா காற்றில்லாத செயல்முறை. ஆக்சிஜன் இல்லைல்ல, காற்றில்லாத செயல்முறை. பசுமை மாறா காடுகள்னால் அதிக மழை இருக்கும், 200 மீட்டருக்கு மேல். பசுமை மாறாமல் எப்போவுமே பசுமையாக இருக்குன்னா அங்கே அதிக மழை வேணும். அடுத்து பருவமழை காடுகள் 100 to 200 சென்டிமீட்டர். வறண்ட காடுகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கும், 50 to 100 தான். பாலைவன காடுகளில் மழை ரொம்ப குறைவு தான், 50 சென்டிமீட்டருக்கு குறைவு தான். வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. ஆக்சுவலாக இந்த கொஷின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இமயமலையில் உருவாகும் ஆறுகள் வற்றாதவை. ஆக்சுவலாக அதை வட இந்திய ஆறுகள்னு சொல்லலாம், கரெக்டு தான். வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் இமயமலையில் உருவாகும் ஆறுகள் வற்றாதவை. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கிறது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, இமயமலையில் உருவாகும் ஆறுகள் வற்றாதவை. அதன் வழியாக வரும்போது எல்லாமே வந்து வட இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வற்றாமல் வருடம் முழுவதும் தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது. இமயமலையில் உற்பத்தி ஆகிற ஆறு மட்டும்தான் வற்றாமல் இருக்குமே தவிர, வட இந்தியாவுக்குள்ளே வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா வற்றுறதுக்கும் வருடம் முழுவதும் தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கிறது, அது தவறு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் தான் சரி. இதை இன்னமும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம். இமயமலையில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவைன்னு கொடுத்தா நம்ம ஈஸியாக போட்டிருப்போம். அடுத்தது, இந்தியாவில் உள்ள இமயமலையை வந்து கிழக்கு இமயமலை, மேற்கு இமயமலை, அதுக்கப்புறம் வந்து மத்திய இமயமலை, அது மாதிரி 3 தான் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு மேற்கு டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு பூர்வாஞ்சல் கிழக்கு இமயமலை, 3 இணைகள். அடுத்தது, யாருடைய முயற்சியின் காரணமாக 1872 நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் 1872 யார் அப்படின்னா கேசவ் சந்திரசன் முயற்சியால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியா மதசார்பற்ற நாடு. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அதான் ஆர்டிகல் 29-30 சொல்லியிருப்பாங்கல்ல, சிறுபான்மையினருக்கு, மத சிறுபான்மையினருக்கு, அது வந்து சிறுபான்மையினர்னு சொல்லியிருப்பாங்க. இது மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. 1985 முல்லை பெரியாறு அணை யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜான் பென்னிகுயிக். முல்லை பெரியாறு அணைனாவே யார் தான்? ஜான் பென்னிகுயிக் தான். இயர் வேற கொடுத்துருக்காங்க, 1895. சிந்துவெளி நாகரிகத்தின் போது அந்த எந்த மரம் தெய்வமாக கருதப்பட்டதுன்னா அரச மரம். சிந்துவெளி நாகரிகத்தில் அரச மரம் தெய்வமாக கருதப்பட்டது. ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்ற திட்டம் வந்து இவர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட 140வது பிறந்த நாள். 140வது பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க. 2015 அவங்க செகண்ட் டைம் ஆட்சிக்கு வந்த அடுத்த பிறந்த நாளே வந்திருக்கும். அதனால் ரொம்ப சிறப்பாக பிஜேபி கவர்மெண்ட் வந்து இதை கொண்டாடி இருப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அன்று அக்டோபர் 31. ஓகேவா? அக்டோபர் 31 1875 பிறந்திருப்பார். இப்போ லாஸ்ட்டாக வந்து 148வது பிறந்த நாள் வந்து 2023 கொண்டாடியாச்சு, சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள். ஓகே, அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இதன் குறிக்கோள். ஏன் அப்படின்னா அவர் வந்து சுதேச அரசுகளை இணைத்தார், ஒற்றுமைக்காக பாடுபட்டார் அப்படின்னு அவரை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. பேசிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த விழா வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டாடிருப்பாங்க பிறந்த நாள் விழாவை. இப்போ ஃபஸ்ட் 2 மட்டும்தான் சரி. அடுத்தது கொஸ்டின் வந்து, எந்த முகலாய இளவரசரின்
படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்திய அலுவலக நூலகத்தில் தாராசுகோ. தாராசுகோ வந்து அவுரங்கசீப்போட சகோதரர் தான். அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்திருப்பார் அவுரங்கசீப். இந்த தாராசுகோவில் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னா உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தாராசுகோவை சொல்லலாம். பாமினி சுல்தான்கள் டஸ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய் காப்பாளர்களை வைத்திருந்தார் அப்படின்னா காசை கோல் அப்படின்ற தனிப்பட்ட காப்பாளர்களை மெய் காப்பாளர்களை பாமினி சுல்தான்கள் தனிப்பட்ட மெய் காப்பாளர்களாக வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது சமுத்திரகுப்தரோட தொடர்புடைய கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா சமுத்திரகுப்தரை தான் கேட்டிருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கும், பிரயாக்குன்னு சொல்லுவாங்க அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்தது நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டு எல்லாமே சமுத்திரகுப்தரோடு தொடர்புடையது. மெக்ரோலி தூண் வந்து சந்திரகுப்தர் வருவார், மெக்ரோலி தூண் வராது. அப்போ 1, 2, 3. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பல்வந்த்ராவ் மேத்தாய் 1957. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டி 1977, 78. ஜிவிகே ராவ் வந்து 1985. எல்எம் சிங்வி 1986. எல்எம் சிங்வி 86. மாநிலங்களில் பின்வருவற்றில் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வராது? துணை நீதிமன்றங்களின் கீழ் குற்றவியல் நீதிமன்றம் இருக்குது, குடிமையல் நீதிமன்றம் இருக்குது, வருவாய் நீதிமன்றமும் இருக்குது. இந்த நிலம் தொடர்பான விஷயங்கள் டாக்குமெண்ட் அதெல்லாம் வருவாய் நீதிமன்றம். குற்றவியல் நீதிமன்றம் நமக்கே தெரியும், கொலை கொள்ளை. அடுத்தது சிவில் கோர்ட் அப்படின்னா இந்த குடும்ப பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ணுறது, வாரிசு அந்த மாதிரி பண்ணுறது சிவில் கோர்ட். அது எல்லாமே துணை நீதிமன்றங்கள் கீழ் வரும். அதே மாதிரி வருவாய் நீதிமன்றம்னா லேண்டு தொடர்பாக அந்த பிரச்சனைகளும் வரும். ஆனால் நுகர்வோர் நீதிமன்றம் வந்து துணை நீதிமன்றங்கள் கீழே வராது. நுகர்வோர் நீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா 1986 நுகர்வோர் சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு 1993 அது திருத்தப்பட்டிருக்கும். அப்போது தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் வந்திருக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது, துணை நீதிமன்றம் கீழே வந்து இது இருக்காது. அடுத்த கொஸ்டின் வந்து 9வது அட்டவணை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் தவறானது 4th ஆப்ஷன், சரியானது பார்த்து வச்சுக்கலாம். 9வது அட்டவணை நம் அரசியல் அமைப்பின் சாசனத்தில் அசாதாரண அம்சம். ஸோ சரிதான். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது, அதுவும் சரிதான். அரசியலமைப்பு சட்டப்பிரி விதி 31 என்னென்னா அந்த சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு இப்போ 307 இருக்குது, 307 உள்ளது. அது நீக்கப்பட்டது, தற்போது நீக்கப்பட்டது 31. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது, அதுவும் சரிதான். 9வது அட்டவணையில் உள்ளதெல்லாம் நீதி புனராய்வுக்கு உட்படாதது தான். ஸோ 3 சரி, 4வது தவறு. 2010 திருத்தப்பட்டு 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் யாருக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கினாங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு 2010 வாக்களிக்கும் உரிமை வழங்கியிருப்பாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th தேர்தல் அப்படின்ற ஒரு லெசன்லேயே இருக்குது, 11th பாலிட்டியில். நம்ம வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஓகே, 2010 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியருக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளிநாட்டில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர், அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தான், அவங்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கியிருப்பாங்க. 2003 பார்த்திங்கன்னா இந்த இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களோட சார்பாக அந்த பதிலி வாக்கு அப்படின்றத 2003 அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவான்னு முடிவு பண்ணுறது யாருன்னா ஸ்பீக்கர். அது ஈஸியான கொஸ்டின். 360 பார்த்திங்க அப்படின்னா நிதிநிலை, நிதி அவசர நிலை. 352 தேசிய அவசர நிலை. 352 மாநில அவசர நிலை. 356 நிதி அவசர நிலை. 360. அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை ஒவ்வொரு மாநிலத்திலுமே பஞ்சாயத்து தொடர்பான பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்கணும் அப்படின்னு நீதித்துறை தீர்ப்பாயம் வேணும் அப்படின்னு பரிந்துரை செய்தது 1986 வந்த எல்எம் சிங்வி கமிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த பதவியில் யார் இருப்பா அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா 1969 ஹெம் நீதிபதி எம் இதயத்துல்லா இருந்திருப்பார். குடியரசுத் தலைவரும் இல்லை, காலியாக இருக்குது அந்த இடமும். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல யார் தான் இருப்பா அப்படின்னா
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கலாம். அப்படி இதுவரையும் யார் இருந்ததில்ல. அப்படி அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திய ஒரு நீதிபதி அப்படின்னா இதயத்துல்லாவை சொல்லலாம். அடுத்தது பயனுள்ள எக்கனாமிக்ஸ். பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. சரிதான். பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்டமிடுதல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கம். வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது அப்படின்னா பிறழ்ச்சி கால வேலையின்மை. பசுமை புரட்சியின் உட்கரு கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சி உட்கருத்து. பசுமை புரட்சி பார்த்திங்கன்னா குறைந்த இடுபொருட்கள் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல். அது 3 தான் பசுமை புரட்சி. அடுத்தது எந்த குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக, கவர்மெண்ட்டோட செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் அந்த தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டோட அந்த ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு. ஜிஎஸ்டி பற்றி கொடுத்துருக்காங்க. இயல்பு இல்லை, ஜிஎஸ்டியில் எது இயல்பு அல்ல. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 2017 ஜூலை 1 கொண்டு வரப்பட்டிருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கோம். இந்த ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பு மீது விதிக்கப்படும் ஒரு வரி தான். கரெக்டு தான், ஒரு முனை வரி தான். பல முனை வரி நீக்கப்பட்டு இது ஒரு முனை வரி தான் ஜிஎஸ்டி. உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் அடங்கும், அதுவும் சரிதான். அது 3 தான் அதோட இயல்பு. இல்லாதது அந்த 4th ஆப்ஷனில் இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி இந்த சீப் மணி பாலிசி, மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவு செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் ரேட் குறையும், அவ்வளோதான். சீப் மணி பாலிசியை ஆர்பிஐ கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த கொள்கையை பின்பற்றுறாங்க அப்படின்னா பேங்க் ரேட் என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு தீர்வுகளை முடிவு செய்வது சென்ட்ரல் பிளானிங் கமிஷன், மத்திய திட்டக்குழு. அடுத்தது ஐஎன்எம். ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில் நிறுவப்பட்டது. கரெக்டு தானே? ஐஎன்சி நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர்களில் ஆலம் ஆக்டேவியன் கியூ கரெக்டு, தாதாபாய் நவ்ரோஜி கரெக்டு தான், தீன்ஷா வாச்சா எல்லாருமே அடங்குவர். கரெக்டு தான், அவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க நிறுவனர்களில். இவங்க பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார இயக்கத்தெல்லாம் பொருளாதார இயக்கத்தின் ஒரு முக்கிய பங்காளர்களாக மாறியது இல்லை. அந்த ஐஎன்சி பொருளாதாரமாக இல்லை, அரசியலில் முக்கிய பங்காளர்களாக மாற்றியது. மற்றபடி பொருளாதாரத்திற்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் 2 மட்டும் தான் சரி. தாதாபாய் நவ்ரோஜி பொருளாதாரம் பற்றி சொல்லியிருப்பார், பட் ஐஎன்சியவே இது மொத்தமாக சொல்கிறாங்க இங்கே, அது வராது. ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் கொள்கை கொள்கையில் தீவிர நம்பிக்கைனா ஒரு கடவுள் கோட்பாடு, அதான் ஓரிரை கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கடவுள் கோட்பாட்டில் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, தீவிர நம்பிக்கை கொண்டவர் தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். 1828 பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர். 1828 பிரம்ம சமாஜம். அதன் பிறகு இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா நவீன இந்தியாவின் விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. அதே போல் 1829 சதி ஒழிப்பு, இவரோட முயற்சியால் வில்லியம் பெண்டிங் அவர்களால் சதி ஒழிப்பு செய்யப்பட்டிருக்கோம். இவரோட முக்கியமான 2 நூல் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, அமைதிக்கும் வழி மகிழ்ச்சிக்குமான வழி, 2 புக் முக்கியமான ஒரு புக் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளை 1, அடுத்தது அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. கடைசியில் அங்கீகரிப்பாங்க, ஃபஸ்ட்டு தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க, காலப்போக்கில் பிரச்சனையை பார்த்துட்டு பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. சரிதான். மவுண்ட்பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 3, இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, பட் அதை சரின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எக்ஸாம் எழுதினவங்க இதை நினச்சி ஃபீல் பண்ணோம், நம்ம ஜஸ்ட் அதை பார்க்குறோம் கொஸ்டின், அவ்வளோதானே. ஜூன் 3 தான் கரெக்டு. மவுண்ட்பேட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 3, அதான் ஜூன் 3 மவுண்ட்பேட்டன் திட்டம்னே சொல்லுவாங்க. 1947 வகுத்தார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவர் வேவல் பிரபுக்கு பதிலாக தான் இந்திய பிரதிநிதியாக வந்திருப்பார். இவருக்கு முன்னாடி
இந்திய அரச பிரதிநிதியாக இருந்தவர், இந்திய வைஸ்ராயாக இருந்தவர் வந்து அவர் தான். வேவல் இருந்திருப்பார். வேவலுக்கு அப்புறம் வந்தவர் தான் இவர் மவுண்ட் பேட்டன். அதுக்கு முன்னவே பார்த்தீங்க அப்படின்னா அட்லி, கிளம்மன் அட்லி வந்து இங்கிலாந்தோட பிரதமராக இருந்திருப்பார். இங்கிலாந்தோட பிரதமர் அட்லி என்ன சொல்லியிருப்பார், கிளம்மன் அட்லி என்ன சொல்லியிருப்பார்னா 1947 பிப்ரவரி 20 ஒன்று சொல்லுவார். 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி 20 என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இந்தியா விட்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்றத அட்லி வந்து அங்கீகரிச்சிருப்பார். அதான் அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்தியாவிற்கான சுதந்திரத்தை அங்கீகரித்தவர் யாருன்னா கிளம்மன் அட்லி தான். அப்போ வந்து இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தவர் அவர் தான். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1947 பிப்ரவரி 20 நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1948 ஜூன் 30க்குள்ளே வெளியேறிடுவோம். 1948 ஜூன் 30க்குள்ளே நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அட்லி. ஆனால் அதன் பிறகு வந்தவர் தான் 1947 ஜூன் 3 ஏன்னா இவர் ஜூன் 20 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. 48 ஜூன் 30க்குள்ளே நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதன் பிறகு வைஸ்ராயாக வந்தவர் ஜூன் 3 என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா மவுண்ட் பேட்டன் வந்து 1947 ஆகஸ்ட் 15க்குள்ளேயே நாங்கள் வெளில வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி, வெளில போயிடுவோம், சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மவுண்ட் பேட்டன் சொல்லுவார். ஆனால் ஜூன் 3 தான் வரணும், ஜூன் 2 இருக்குது. 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம் என்ன ஆகும் அப்படின்னா 2 சுதந்திர நாடுகளை உருவாக்கியது. இந்திய சுதந்திர சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்கியது. எல்லாமே சரி. அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் தப்பு தான். தமிழ்நாட்டில் இதுக்கு சரியான ஆன்சர்னால் ஜூன் 2 இல்லாமல் என்ன வரும், 1, 3 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை, அவங்க கொடுக்கல, 1, 3 கொடுக்கல. அப்போ 1, 2, 3 போட்டுற வேண்டியதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தப்பு. ராஜாஜி தலைமையின் இங்கே பார்த்தீங்கன்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் அப்போது காங்கிரஸ் கமிட்டியோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் தான் இருந்திருப்பார் ராஜாஜி. யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க தானே அதை தலைமையேற்று நடத்தணும். அதனால் ராஜாஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தியிருப்பார். திருச்சியில் தொடங்கி 150 மைல் தொலைவில் இருக்கிற அந்த தஞ்சாவூர் வேதாரண்யத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டிருப்பார். இதுதான் போராட்டம், அதை தான் வேதாரண்ய போராட்டம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் கடற்கரையில் உள்ள அந்த வேதாரண்யத்திற்கு நடைப்பயணம் போயிருப்பார். அப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1930 ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28 வரையே நடந்திருக்கும் இந்த நடைப்பயணம். ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28 150 மைல் நடைப்பயணம். அதுக்கு தலைமை தான் ராஜாஜி. அவரோடு கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேரா? 100 தான். இங்கே 98ன்னு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. 100 பேர் தான் போயிருப்பாங்க. அதில் 12 பேர் வந்து அந்த உப்பு சட்டங்களை மீறி இருப்பாங்க. அவரோட சேர்ந்து அந்த உப்பு காய்ச்சி அந்த செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் அதில் கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் மொத்தம் எத்தனை பேர்னா 100 பேர். அந்த ருக்மணி, லக்ஷ்மிபதி, அப்போ நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமாக ஒரு 12 பேர் வந்து உப்பு காய்ச்சி உப்பு சட்டங்களை மீறி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேர்னா 100. 78 அப்படின்றது காந்திக்கு பின்னாடி, அங்கே தண்டி யாத்திரையில் காந்திக்கு பின்னாடி போனவங்க தான் 78. இங்கே ராஜாஜிக்கு பின்னாடி போனவங்கன்னா 100 பேர் தான். அப்போ கூட தஞ்சாவூர் கலெக்டராக இருந்த அந்த ஜேஒய் தாரன் அப்படின்றவர் இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணிடுவார்னா அவங்களுக்கு வந்து யாருமே அந்த நடைப்பயணம் 150 மைல்கள் நடந்து போகும்போது யாருமே அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் மிரட்டி வச்சுருந்துருப்பார். சரி, ஓகே. அப்படி இருந்தால் அதை மீறி எல்லாருமே வந்து இன்முகத்தோடு இவங்களை வரவேற்றிருப்பாங்க. அந்த 100 பேரையும். 100 தான் சரியான ஆன்சர். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஷஹீத் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? சுபாஷ் சந்திர போஸ். தாகூர். இந்த கொஸ்டின் ரொம்பவே புதுசாக இருக்குது. என்ன அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார். அந்த இதழ் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாரதின்னு அழைக்கப்பட்டதான். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதின எத்தனை பேர் இதை போட்டாங்கன்னு தெரியல. பாரதி. அடுத்த கொஸ்டின், அந்த சுதேசி இயக்கங்கள் யார் வந்து எந்தெந்த லீடர் வந்து எந்தெந்த இயக்கத்தை தொடங்கினாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். திலகர் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா. சுதேசினா எல்லாமே உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள், அதான் மீனிங். சுதேசி சங்கம் பாரதியார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் வஉசி. மாலைமணி, காஞ்சி இந்த இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா.
ஓகேவா? அறிஞர் அண்ணா. ஹோம்லேண்ட், ஹோம் ரூல், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி இதெல்லாமே வந்து அறிஞர் அண்ணாவோட பத்திரிகை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சரியாக பொருத்தப்படாதது 2ம் 4ம். 2ல் வந்து 2ம் 4ம் தப்பு. 2ல் என்ன தப்பு அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்திருக்கணும், லீகல்னு இருக்குது. ஸோ அது தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. SIBA அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் கரெக்டாக இருக்குது. இது வந்து AMS அப்படின்றது ஆந்திரா மகாசபா, அது ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியிருப்பார். ருக்மணி லக்ஷ்மிபதி துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க, சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர். டி பிரகாசம் ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்படுவார். அதுவும் போக 1946 சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்திருப்பார். அப்போ வந்து பிரிக்கப்படாத சென்னை மாகாணம், பிரிக்கப்படாதது, அதனால் ஆந்திராவிலேருந்து முதல்வராக இங்கே போட்டிருப்பாங்க, சென்னை மாகாண முதல்வராக. இப்போ உடனே நீங்கள் யோசிக்கக்கூடாது, இவர் வந்து ஆந்திரா தானே, ஆந்திரா தான். இவரை ஏன் தமிழ்நாட்டோட சிஎம்மாக போட்டாங்கன்னா அப்போ வந்து பிரிக்கப்படாத சென்னை மாகாணம், அதோட முதல்வராக இருந்திருப்பார். அடுத்தது வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார். அவ்வளோதான். இந்த மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம், இந்த ஹார்வி தொழிலாளர்களுக்கு மதுரை தொழிலாளர் சங்கம் 1918 மதுரை தொழிற்சாலை சங்கம் ஏற்படுத்துவதற்கு ஹார்வி தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு உதவியவர் வந்து அந்த ரோசாப்பு ராஜாவா ஒருத்தர் இருந்திருப்பார், ஜார்ஜ் ஜோசப் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1918 மதுரை தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி தொழிலாளர்களுக்கு உதவியிருப்பார். அடுத்த கொஸ்டின், 1951 ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தின் விளைவாக என்ன ஏற்பட்டது அப்படின்னா, என்ன ஏற்பட்டதோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் 1951 விளைவாக ஏற்பட்டது. குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றன. 62 லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றன. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர்? ஓகேவா? ஐரிஷ் புரட்சியாளர்களோட யாருக்கு தொடர்பு அப்படின்னா மார்கரெட் நோபிள். வேலுத்தம்பி, இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் பிறந்திருப்பார். திருவிதாங்கூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து போராடி இருப்பார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்தியர் அவர்களுக்கு பிரிட்டிஷுக்கு எதிராக போராடியவர் தான் இந்த வேலுத்தம்பி அப்படின்றவர். இவர் பாருங்க, தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராகவும் இருந்திருப்பார். கரெக்டு தான். 1798 தாசில்தாராக இருந்திருப்பார். அந்த ஒரு பகுதியை கூட பார்த்திங்கன்னா மாவேலி கரைன்னு சொல்லுவாங்க. மாவேலி கரை அப்படின்ற ஒரு பகுதிக்கு தாசில்தாராக இருந்திருப்பார். தெற்கு திருவிதாங்கூரின் மாவேலி கரையில் 1798 தாசில்தார். இவர் வந்து கன்னியாகுமரியில் பிறந்தவர் தான். 1765 பிறந்திருப்பார். அதன் பிறகு 1802 to 1809 அந்த தெற்கு திருவிதாங்கூர் அந்த சமஸ்தானத்தில் திவானாவும் இருந்திருப்பார். ஓகே, இது மட்டும்தான் அதில் சரி. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றிருக்க மாட்டார், அவங்களுக்கு எதிராக தான் பணியாற்றுவார். பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. ஓகே, புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டன. புதிய கற்கால மனிதர்கள் எப்போ? கிமு 2000 to 1000. அப்போது பருத்தி இலையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டன. ஸோ ரெண்டுமே சரி, ஆனால் ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டின் அரசன் ஐஎஸ் சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக என்னென்ன பொருட்கள் அனுப்புனாங்க? 10ஆம் நூற்றாண்டின் அரசனான சாலமனுக்கு மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள் தமிழ் புக்லேயே இருக்குது, அனுப்பியிருப்பாங்க. யூனிட் 8 இதெல்லாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஈஸியான திருக்குறள். வள்ளுவர் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும்
திருக்குறளின் பொருத்தமான பிரிவு பொருள்பாலில் சொல்லியிருப்பார். அரசியல், பொருளாதாரம், சமுதாய சிந்தனையை பற்றி சொல்லியிருக்காரு பொருள்பாலில். அடுத்தது பாருங்கள், திருக்குறள் சம்மந்தமாக தான். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4 அதிகாரம் தான் பாயிரவியலில் இருக்கும். பாயிரவியலில் வெறும் 4 அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. கடவுள் வாழ்த்து பாடலில் கடவுள் என்ற சொல் 3 இல்லை, எந்த குறளில் வராது. கடவுள் அப்படின்ற சொல் இடம்பெறாது. வான் சிறப்பு எனும் அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. ஆமாம், அவர் அந்த மாதிரி வார்த்தைகள் வருணதேவன் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்க மாட்டார். அதுவும் சரிதான். மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதை அறம் என்கிறார் வள்ளுவர். அதுவும் சரிதான். அப்போ 1, 3, 4 சரி. தமிழின் கள ஆய்வு நூல் பெரிய புராணம். 1 மட்டும் சரி. கள ஆய்வு நூல். அடுத்தது நூலாசிரியர் சாண்டிலியன் கடல் புறா. இது நமக்கு 6th தமிழ் புக்கில் இருக்குது. வண்ண நிலவன் இவர் என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா கடல் புறத்தில். ஜோடி குரூப்ஸ் இவங்க ஆழி சூழ் உலகு. வரிதய கான்ஸ்தத் கடல் சொன்ன கதை. நூலாசிரியர் தான் இப்படி கொடுமையாக கொடுத்துருக்காங்க. முதுமொழி காஞ்சி பற்றி எது தவறு? இதை எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். கரெக்ட் தான். தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பில் இப்பாடல் அமைந்துள்ளது. அம்மை எனும் வனப்பில் இந்த முதுமொழி காஞ்சி அமைந்துள்ளது. அதுவும் சரிதான். ஆத்திச்சூடி நூலுக்கு முன்னோடிய முதுமொழி காஞ்சி. அதுவும் கரெக்டு தான். ஆத்திச்சூடி நூலுக்கு முன்னோடிய முதுமொழி காஞ்சி. தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பில் இந்த பாடல்கள் அமைந்துள்ளது. எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். 100 பாடல்கள் கொண்டது. எல்லாமே சரி. இதில் என்ன தப்புன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தப்பு. என்ன தப்பு அப்படின்னா முதுமொழி என்றால் அறவுரை கோவைன்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். அறவுரை கோவை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா முதுமொழி அப்படின்றது மூத்தோர் கூறும் அறிவுரை. முதற்காலத்தில் சொன்ன மூத்தோர் கூறும் அறிவுரை தானே தவிர இது முதுமொழி அப்படின்றது பழமொழின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. காஞ்சினா நிலையாமை. அது சரிதான். இது பழமொழியின் நிலையாமை இல்லை. இது மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றத பொருளை தான் தருது. அப்போ அது தப்பு. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடம்னா மல்லபாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி, சிறுமலை, இந்த பகுதிகளெல்லாம் கிடைக்கிது. அனைத்தும் சரிதான். இந்தியாவில் எந்த பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்ததற்காக ஆரம்ப பள்ளி, கிராமப்புற நகர்ப்புறங்களில் இருக்கிற ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கரும்பலகை திட்டம், கரும்பலகை ஆப்ரேஷன் பிளாக் போர்டு 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஆரம்ப பள்ளிகளில் அந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கரும்பலகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 1986 கீழ் இது கொண்டு வரப்பட்டிருக்கோம். தேசிய கல்விக் கொள்கை 1986. இதை தான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2020 தேசிய கல்விக் கொள்கை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அந்த லாஸ்ட்டாக கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழே கொண்டு வரப்பட்டதான் இந்த கரும்பலகை திட்டம். 1992 கொண்டு வந்திருப்பாங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் இவங்க பேரில் என்ன ஸ்கீம் செயல்படுது அப்படின்னா விதவை மறுமணத்திற்கு அந்த உதவி வழங்குறது. அடுத்தது விதவை மறுமணத்திற்கு உதவி. ஈவேரா மணியம்மையார் நினைவுன்னு பார்த்திங்கன்னா விதவை தாயின் பெண்கள். தப்பாக இருக்குது. ஏழை விதவை தாயின் மகளுக்கான திருமண உதவி. மகளுக்கு அவங்க பொண்ணுக்கான திருமண உதவி. அடுத்தது பாருங்கள், முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலப்பு திருமணம். அதே மாதிரி அன்னை தெரசா அனாதை பெண்கள், இதுவும் தெரியும். தர்மாம்பாள்னா ஏழை அந்த விதவை பெண்ணோட மறுமணத்துக்கு உதவி பண்ணுறது. அந்த பணம் கொடுக்கறது, தங்கத்துக்கு தாலி வழங்குறது, அதெல்லாம். தங்கத்திற்கு தாலியா? சாரி, தாலிக்கு தங்கம் வழங்குவது, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது. அடுத்து ஈவேரா மணியம்மை நினைவு அப்படின்றது விதவை பெண்ணோட விதவை பெண்ணின் மகளுக்கு உதவி பண்ணுறது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. 16 ஆர்டிக்கலில் 4. ஓகே,
அடுத்த கொஸ்டின் 2017 அறிக்கை என்ன அறிக்கை அப்படின்னா மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை. மாநில தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் அரியலூர். செகண்ட் ஆப்ஷன். ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ரொம்ப வருவாய் அந்த நிலையில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அரியலூர். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டல், அது பேரே வந்து மக்கள் போர்ட்டல் தான், இங்கிலீஷ்லேயும் மக்கள் போர்ட்டல் தான். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல், டிஜிட்டல் முறையில் நிர்வகித்தல், பதிவு செய்தல். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிகளவு நிலப்பரப்பு? நமக்கு நல்லாவே தெரியும், நெல். ஸ்டெப் அப்படின்றது பெண்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகளில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவு வழங்குறது. அடுத்தது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்றது எதற்காகனா 2. ஃபஸ்ட்டுக்கு பாலின விகிதம் முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி. பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, அவங்களோட அந்த வாழ்வை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ தொடங்கியிருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன வரும் அப்படின்னா பாலின விகிதம், ஆணுக்கு ஆண் 1000 ஆண்கள்னால் 1000 பெண்கள் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்தல். அடுத்தது ராஜீவ்காந்தி ஸ்கீம் இளம் பெண்கள், ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார், அந்த ஆர்ஜி அப்படின்னா ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஃபார் அடோல்சன்ட் கேர்ள்ஸ், அந்த பெண்களோட அந்த இளம் பருவ அதில் இருக்குது பாருங்கள், வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். அடுத்து இந்திரா காந்தி எம்எஸ்ஒய் யோஜனா, ஒய்னா யோஜனா, எம்எஸ் அப்படின்றது வந்து மாத்ரித்வா சத்யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்ரியோதா அல்லது மாத்ரித்வா சத்யோகா யோஜனா. இந்திரா காந்தி மாத்ரித்வா சத்யோகா யோஜனா. இது எதற்காக அப்படின்னா கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு உதவி. உஜாவாலா அப்படின்னா இழி வணிக தொடர்பு தடுப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின். 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். இந்திய பெண்கள் சங்கம் பார்த்திங்கன்னா 1917 தொடங்கியிருப்பாங்க. அந்த இந்திய பெண்கள் அமைப்பின் பிரதிநிதியாக 31 2ஆவது வட்டமேசை மாநாட்டில் சரோஜினி நாயுடு கலந்துக்கிட்டு இருக்காங்க. சரோஜினி நாயுடு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். உண்மைதான். பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை செய்தவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறணும், அதன் வழியில் அவங்க வந்து கல்வி பெறணும். கல்வி பெறும்போதே அவங்களுக்கு என்ன வரணும்னா சிறு வயதில் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அதன் வழியிலேயே கல்வி வந்து அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு அறிவுரை சொன்னவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள்.